வணக்கம் மக்களே, இது சந்தோஷ் மேக்ஸுடைய டெட்டு டிஎன்பிஎஸ்சிக்கான உண்டான கேள்வி பதில்கள். நம்ம ஏற்கனவே இது நம்ம சேனல் பார்த்துக்குங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களுக்கு டெட்டு டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம 10th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கிற ஏற்கனவே கேட்ட கேள்விகளை நம்ம திரும்பவும் உங்களுக்காக அது ஆன்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ரிப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கேள்விகளுக்கு போகலாமா? இது பாருங்கள், நமக்கு அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அடுத்து டெலிகிராம் இருக்குது. சரிங்களா? எதில் வேணாலும் நீங்கள் வீடியோஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு உண்டான கான்செப்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குற கேள்வி பாருங்கள், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான் இது. வீடியோ நம்பர் 4 இது. ஒரு ஸ்கூட்டர் மற்றும் மொபைட் ஆகியவற்றின் விலை 9:5. பாருங்கள், ஒரு ஸ்கூட்டர் சொல்கிறாங்க, ஸ்கூட்டருடைய விலை 9, அதாவது விலையுடைய மதிப்பு, அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ஸ்கூட்டர் மட்டும் மொபைட் 9:5. அப்போ ஸ்கூட்டர்னா 9% இருக்கும், விலைனா மொபைட்னா 5% இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு ஸ்கூட்டரின் விலை மொபைட்டின் விலையை விட 4200 அதிகம். அப்போ பாருங்கள், ஒரு ஸ்கூட்டர் மொபைட்டை விட 4200 அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மொபைட்டின் விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்கூட்டர் 9 ஆல்ரெடி பெருசு, மொபைட் 5. சரிங்களா? இந்த விகிதத்தை விட அதிகமாக இருக்குது. இப்போ மொபைட்டு தான் கேட்குறாங்க, அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க நான் இவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 9க்கும் 5க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வித்தியாசத்தை தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டால் டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ பாருங்கள், 4200 அதிகமாக இருக்குது, வித்தியாசம் 4 இருக்குது. அப்போ அந்த 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1050 ரூபா கிடைக்குது. இந்த 1050 அந்த மொபைட்டோட விலை தானே கேட்குறாங்க. அந்த மொபைட்டோட விலையை மல்டிப்ளை பண்ணுங்கள். அதோடைய விகிதம் 5ங்கிறது தான் மொபைட்டோடைய விகிதம். அப்போ 5 × 1050 5250 ரூபா. இதுதான் மொபைட்டோடைய விலை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், 2 சதுரங்களின் மூளை விட்டங்கள் 2:1. சதுரம்னா தெரியும் இல்லையா? 4 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் அது சதுரம். அதனுடைய மூளை விட்டம்னா கிராஸில் ஒரு கோடு. இப்போ ஏபிசிடிங்கிற சதுரத்தில் ஏசிங்கிறது தான் மூளை விட்டம். ஏசி ஒரு மூளை விட்டமாக இருந்தால் பிடியும் ஒரு மூளை விட்டமாக இருக்கும். சதுரங்களின் மூளை விட்டத்தின் அளவுகள் சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2:1ங்கிற மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்படி கொடுத்துட்டு இதோடைய பரப்பு அளவுகளின் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பரப்பளவு, கன அளவு 2 தான். பரப்பளவுனா ஏரியா. சரிங்களா? டயகனல் கொடுத்துட்டு அதோடைய ஏரியா கேட்டாங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் டயகனல் 2:1னா அதோடைய ஏரியானா ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், அப்போ 4:1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? 2 சதுரங்களின், சரிங்களா, மூளை விட்டம். ஸோ மூளை விட்டம் கொடுத்ததுனால பரப்பளவு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பரப்பளவு, அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. இதுவே கன அளவு கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டினுக்கு 2 கியூப் 1 கியூப். அப்போ 2 கியூப்னா 8, 1 கியூப்னா 1. அப்போ 8:1ங்கிறது தான் கன அளவு. அதாவது 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கன அளவுடைய விகிதம். சரி, இப்போ இதில் பாருங்கள், 2 வட்டங்களின் சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. 2 வட்டம் 3:4. அப்போ பரப்பளவு என்ன? பரப்பளவுனாவே ஸ்கொயர் பண்ணணும், கன அளவுனா கியூபிக் எடுக்கணும். அப்போ வட்டத்துடைய சுற்றளவு 2 சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அதோடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், சதுரம், வட்டம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அப்போ இது ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ 9:16, ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இதில் இதே வட்டத்துடைய சுற்றளவு கொடுத்துட்டு பரப்பளவு இல்லாமல் கன அளவு கேட்டாங்க அப்படின்னா இதே தான், கியூபிக் பண்ணிடுங்க. 3 கியூப் 4 கியூப். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 கியூப் அப்படின்னா 27, 4 கியூப்னா 64. அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்விக்கு போகலாம். 2 கன சதுரத்தின் பக்கங்களின் விகிதம், கன சதுரம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க 2:1. சதுரத்தின் பக்கம் கொடுத்து அதோடைய கன அளவு கேட்குறாங்க அப்படின்னா கன அளவுகளின் விகிதம், நான் ஏற்கனவே சொன்னேன், கன அளவுனா கியூபிக்கு. அப்போ பாருங்கள், 2:1ன்னா அதை கியூப் பண்ணும்போது 8:1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ பரப்பளவு கேட்டால் ஸ்கொயர் பண்ணுங்கள், கன அளவு கேட்டாங்கனாக்கா நீங்கள் கியூபிக் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? இப்போ பாருங்கள்,
இந்த கேள்வியில் மூன்று வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, சரிங்களா, 3 வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்கள். 2:3:5 விகிதம்னா சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வகுப்பில் 2, 2ஆம் வகுப்பில் 3, 3ஆம் வகுப்பில் 5. சரி, அது ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்களை அதிகப்படுத்தினால் புதிய விகிதம் 4, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த புதிய விகிதம் கொடுத்தாங்க. 20 பேர் சேர்த்துட்டிங்கன்னா அப்போ நமக்கு பழைய விகிதம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கூட்டுங்க. மொத்தம் எவ்வளோ விகிதம் வருதுன்னு பார்க்கணும். பழசு பாருங்கள், 2, 3, 5 கூட்டினீங்கன்னா 10 கிடைக்கும். இப்போ புதுசு எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு என்ன கிடச்சிருக்கு. அப்போ பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் முதல்ல கண்டுபிடிங்க. மொத்த விகிதம் பழசு 10, பழையசுக்கும் புதுசு இருக்கிற விகிதம் உடைய வித்தியாசம் 2. எல்லாத்துக்கும் ஒரு சமமாக வருது பாருங்கள். எல்லாமே 2, 2, 2, 2 வந்துருக்கு. அப்போ இந்த வித்தியாசம் 2 இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதுலேயும் 20 மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டன். அப்போ மொத்த விகிதம் 10, 20 மாணவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 10 × 20 200. அப்போ வித்தியாசத்தை வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 100. சரியா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா மொத்த வித்தியாசம் என்ன, இவ்வளோ தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, அதோடைய ரேஷியோ 10. அடுத்தது புதுசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் ஆனது அந்த டிவிஷன், அதாவது காமனாக இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணும்போது கிடச்சிரும் உங்களுக்கு. பாருங்கள், அடுத்த கேள்விக்கு போகலாம். பாருங்கள், ஏ மற்றும் பி இருவரின் ஒரு மாணவர்களின் விகிதம். ஏ மற்றும் பி இருவரில் ஒரு மாணவரின் விகிதம் 3:2 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம். இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரின் வருமானங்கள், மாணவர்கள் இல்லை வருமானங்கள், வருமானங்களின் விகிதம் 3:2. நல்லா பாருங்கள், சரிங்களா, அந்த வருமானங்கள் தான். அப்போ வருமானம் கொடுத்துருக்க இன்கம் கிடச்சிருச்சு. அப்போ செலவு என்ன, 5:3. சரிங்களா, 3:2, 5:3. இருவரும் தலா 2000 சேமிக்கின்றனர். 2000 ரூபா சேமிக்கிறாங்க. ஏனில் ஏயின் வருமானம் மற்றும் பியின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஷினில் ஏயின் வருமானம் 3%, பியின் வருமானம் 2%. அதே மாதிரி ஏயின் செலவு 5%, பியின் செலவு 3. இந்த விகிதமாக பார்க்கும்போது 5, இது 3. சரி, இப்போ பாருங்கள், நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வருமானம் 3:2 ஏபின்னு எடுத்துங்க, ஜென்ரல் ஃபார்முலா. செலவு சிடின்னு எடுத்துக்கோங்க. சேமிப்பு 2000 ரூபா. இப்போ ஏயின் வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். ஏயின் வருமானம் 2000, மொத்த சேமிப்பு 2000. சரிங்களா, அவருடைய வருமானம் பாருங்கள், என்ன வருமானம் இருக்கு, 3%. அந்த 3 விகிதம் இருக்குல்ல, 3% அந்த 3 எடுத்துக்க மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துக்குங்க. அதாவது ஏயின் வருமானமானது, ஏயின் வருமானம் சேமிப்பு, அடுத்தது இந்த சிடி உடைய விகிதம், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸி இன்ட்டு ஏடிசி பை, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ஏடிபிசி. இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னா பி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதே ஃபார்முலாவில் பின்னு எடுத்துக்கலாம். இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஏ உடைய வருமானம் என்ன, பி உடைய வருமானம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியின் வருமானம், இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஏ 12000, பி 8000. சரிங்களா, வருமானம் இது. இப்போ பியின் செலவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரிங்களா, இப்போ வருமானம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா 2 பேர்த்துக்கு. பாருங்கள், ஏயின் வருமானம் 12000, பியின் வருமானம் 8000. அடுத்தது பாருங்கள், பியின் செலவு. அப்போ ஏற்கனவே செலவு 5:3 அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா.
5:3 அப்படின்ட்டு. ஸோ அப்போ பியின் செலவு என்னவாக இருக்கும்? அவங்க கேட்குறது என்ன? ஏயின் வருமானம் மற்றும் பியின் செலவு. அப்போ ஏயின் வருமானம் 12,000 கிடச்சிருச்சு, பியின் செலவு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ 2,000 சேமிச்சிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு வருமானம் இருக்குது, 8,000 இருக்குது, 2,000 சேமிச்சிருக்காரு. ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் இவ்வளோ 6,000 செலவு பண்ணிட்டார். அதனால தான் 2,000 மிச்சம் வச்சுருக்கார். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இதில். இப்போ சப்போஸ் ஏயின் செலவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அந்த 2,000 கழிச்சிருங்க. 12,000ல் 2,000 கழிச்சிட்டிங்கன்னா 10,000 செலவு பண்ணியிருப்பார். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ வருமானம்னா என்ன அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சேமிப்பு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஏவுடைய வருமானமும் அப்புறம் டி மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்குது, ஷார்ட்கட் ஃபார்முலா. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம் பாருங்கள். இப்போ 3 வண்டிகளின் வேகங்களின் விகிதம். 3 வண்டி கொடுத்துருக்காங்க, அதோடைய வேகம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வண்டி கொடுத்து அதில் ஒரு வேகம் 2:3:4 எனில் 3 வண்டிகளும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, வேகம் கொடுத்துட்டாங்க, நமக்கு காலம் தெரியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டூ டைம் அப்படின்ட்டு. அதாவது தூரம் சமம் வேகம் இன்ட்டு காலம். அப்போ நமக்கு காலம் வேணும்னா, சரிங்களா, இந்த 3 அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரே தூரம் தான். அப்போ இது 3 ஈக்குவல். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டைமு. அதனால தான் இங்கே காலங்கள் எடுக்கும்போது பாருங்கள், எல்லாத்தையுமே 1/2, 1/3, 1/4 அப்படிங்கிற விகிதமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா, தூரம் எவ்வளோ தூரம், ஒரு குறிப்பிட்ட தூரம், அது எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஐயும் கூட்டணும். சரிங்களா? 3ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 2, 3, 5, 5, 4, 9. சரி, மொத்த விகிதம் 9. ஆனால் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய, சரிங்களா, எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 கொடுத்துருக்காங்களே, 4, 12. 12 தான் எல்சிஎம். அப்போ 12 அந்த அதாவது 3 சமமாக இருக்கணும்னா 12 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஐயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான காலம் கிடச்சிடும். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைமு வேணும்னாக்கா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதனால தான் ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. அப்போ அந்த டைம் வேணும் அப்படிங்கும்போது மொத்தத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்துனா 12 கிடைக்கும். எல்லாத்தையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வர மீதி தான் நமக்கு தேவையான அந்த ஆன்சர். அப்போ பாருங்கள், 1/2 × 12. அப்போ 1/3 × 12, 1/4 × 12. இது பாருங்கள், 6, 4, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் பி கிடச்சிருது. அடுத்தது பாருங்கள், 2 எண்களின் கூடுதல் 40 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் அந்த 2 எண்களின் விகிதம் என்ன? 2 எண்களின் கூடுதல் 40 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4, அந்த 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கூடுதல் 40ன்ட்டாங்க. அப்போ 40, 2 நம்பர் x + y = 40, x - y = 4. சரிங்களா? அப்போ இதோடைய அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். 40 அந்த வித்தியாசம் ரெண்டுத்தையுமே கூட்டிக்கிட்டு 2ஆல் வகுக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 22 கிடச்சிரும். அதே 40ஐயும் அந்த 4ஐயும் மைனஸ் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு 18 கிடைக்கும். அப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக 2 இருக்கும். 2 ரிமூவ் பண்ணிவிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 11:9 கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. 2 எண்களின் கூடுதல், 2 எண்களின் வித்தியாசம். அப்போ 2ஐயும் கூட்டுங்க, அப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. வேறு மாதிரி எப்படி போடுறது அப்படின்னா x + y, x - y அப்படின்ட்டு எடுத்து நம்ம 2 சமன்பாடை சால்வ் பண்ணி போடுவோம் இல்லையா? தீர்வு காண்க முறையில் போடுறது அப்படியும் போடலாம்.
பாருங்கள் அடுத்தது, இது ஏற்கனவே இந்த மாடல் ஒரு பார்த்துருக்கோம் பாருங்கள். 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஏபி 67 பிசி 89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பி இங்கே எவ்வளோ இருக்குது, அதில் பி எவ்வளோ இருக்குது, இதில் பி 7 இருக்குது, அதில் பி 8 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது ஹையஸ்ட்டு வேல்யூ என்ன பாருங்கள். அப்போ 7 × 8 56 வர மாதிரி எடுத்துக்கணும். அதான் ரெண்டையும் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஏபியை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 8 4 6 ஆர் 48, 8 7 ஆர் 56. அந்த மாதிரி அந்த பக்கம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 8 ஆர் 56, 7 9 ஆர் 63. அப்போ பாருங்கள் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இதில் பி எவ்வளோ இருக்குது, அதில் பி எவ்வளோ இருக்குது, அது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி வரிசையாக எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இப்படி தான் இந்த கணக்கை போடணும். சரி, நம்ம அடுத்த கணக்கு போனாங்களா பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18. 2 எண்களின் வித்தியாசம் 8:9. முதல் எண் மதிப்பு 20 எனில் இரண்டாவது எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 2 எண்களின் வித்தியாசத்தை தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ முதல் எண் 20ன்னு சொல்லிட்டாங்க, இரண்டாம் எண் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல் எண் 20 அப்படின்னா இரண்டாம் எண் வேணும்னா பாருங்கள், இது என்ன பண்ணுறீங்க, இரண்டாம் எண்ணை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் இரண்டாம் எண் கிடைக்கும். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, முதல் எண் 20 அப்படின்னா அதை முதல் எண்ணால் வகுக்கணும். இந்த விகிதத்தை வகுத்துறோம் பாருங்கள். 20/8 வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் அந்த இரண்டாவது எண் அப்படிங்கிறது கிடைக்கும், 22.5. இப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள். முதல் எண் 20 அப்படின்னா அந்த 20 8ஆல் வகுக்கணும். இரண்டாம் எண் வேணும்னா அந்த இரண்டாம் எண்ணை தான் பெருக்கணும், சரிங்களா? பாருங்கள், 2 எண்களின் கூடுதல் 20 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 2 1/2, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தான் பாருங்கள், 2 எண்கள் கூடுதல் 20ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, அப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாடல் பார்த்தோம் பாருங்கள். 20 அது 2.5 அப்படின்னு எழுதலாம், இல்லைனா 5/2 எழுதுனாலும் அதே 2.5 தான் கிடைக்கும். 22.5/2 17.5/2 அப்படி கிடைக்கும். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா வேணால் டெசிமலை வேணால் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா. டெசிமலை எப்படி மாற்றலாம், ரெண்டையும் காமன் ஆகிற 2 முதல்ல மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. 22ஐயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 17.5ஐயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு கிடச்சிருக்கும் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 225 175. சரி, இப்போ இதை அப்படியே 5ஆல் வகுத்துருங்க. 5 டேபிள் எடுத்துட்டிங்கன்னா, இல்லை 25 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 25 9s are 225, 25 7s are ஒரு 175 வந்துடுது. ஸோ அப்போ 9:7 அப்படிங்கிற இந்த ஆன்சர், ஏன்னா அந்த 2 காமன் 25 கேன்சல் பண்ணால் 9:7 கிடச்சிரும். சரி பாருங்கள், அடுத்தது பாருங்கள். 5:15 ஈக்குவல் டு 2:8 எனில் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே எழுதியிருக்கேன்னா நான் இதை அதான் கம்பேர் பண்ணணும், அதெல்லாம் போடவே வேண்டாம். அப்படியே நேரடியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக இப்படி எழுதிங்க. 5/15 ஈக்குவல் டு 2/x. 5/15 5/15 2/x அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். 5/15 அப்போ இந்த கீழே இருக்கிற எக்ஸு அந்த பக்கம் மேலே போயிடும். 5x 2 × 15 30. இப்போ 5 அந்த 30ஆல் வகுக்கும்போது 5ஆல் வகுக்கும்போது 6 கிடைக்கும். அப்படி போடலாம், அப்போ தான் ஈஸி உங்களுக்கு. இதை டிவிஷனாக வச்சு போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். பாருங்கள், இதில் 75/3 ஈக்குவல் டு x விகிதம் 9 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 75/3 சரிங்களா, x/9 அப்படின்னு வச்சுக்கோங்க. 75/3 x/9.
இப்போ 2 பக்கமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டுங்க, ஆன்சர் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸி. விகிதம் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், டிவிஷனாக மாற்றணும். டிவிஷனாக மாற்றினீங்கன்னா இதை விட அது ஈஸி. புரியுதா உங்களுக்கு? 75/3 x/9 அப்படின்னா 9 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, எக்ஸுக்கு மதிப்பு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், இதில் அப்போ ஆப்ஷன் 225 கிடச்சிருக்கு, டி ஆப்ஷன். 2 எண்கள் 9:11 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் கூடுதல் 660 எனில் அந்த எண்களுக்கு இடையேயான மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? 2 எண்கள் கூடுதல் கொடுத்துட்டாங்களா? அப்போ 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். 9:11 ஆட் பண்ணால் 20, மைனஸ் பண்ணிங்கன்னா 2. அப்போ கூடுதல் 660ன்னு கொடுத்துட்டாங்க. 20 660ஆல் வகுத்துடணும். 660/20 அந்த வித்தியாசத்தை மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர் பாருங்கள், 66 கிடைக்கும். 2 எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அது விகிதம் 9, 11, அது வித்தியாசம் 2. சரிங்களா? இதில் கூடுதல் 660 கொடுத்ததுனால அந்த கூடுதலை அந்த 9 + 11ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேல்யூ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ இது பாருங்கள், 2 எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன, இவற்றின் கூடுதல் 27 எனில் அந்த எண்களின் பெருக்குத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் கூடுதல் 27 எனில் அந்த எண்களின் பெருக்குத்தொகை. அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 9. அப்போ 9 27 வகுத்தாங்கன்னா 3. அந்த எண்ணின் பெருக்குத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெருக்குத்தொகை அப்படிங்கும்போது முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 27 9ஆல் வகுக்கும்போது 3 கிடைக்கும். 4ஆல் பெருக்குனிங்கன்னா 12 ஆயிரும். அதே 27 9ஆல் வகுக்கும்போது 3 கிடைக்கும். 5ஆல் வகுத்திங்கன்னா 15 கிடைக்கும். அப்போ ஒன்று 12, ஒன்று 15. அப்போ இந்த எண்களை பெருக்கினீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 12 × 15 180. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? 4 × 27/9, 5 × 27/9. அப்போ 2 ஆன்சருமே கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸை நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.